இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து 3வது நாளாக மழை பெய்த நிலையில் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் ஏரல் பகுதியில் உள்ள தரைப்பாலத்தை மூழ்கடித்தவாறு தண்ணீர் செல்கிறது. 3 அடி உயரத்திற்கு பாலத்திற்கு மேல் தண்ணீர் செல்வதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் இடமான புன்னக்காயல் கிராமத்தை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்த நிலையில் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் தண்ணீர் குளம் போல் தேங்கியது. இதனால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். நெல்லை மாநகர பகுதியில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் அதிகரித்து தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லும் நிலையில் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்தனர். பாதுகாப்பு கருதி அவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். வரவங்களும் தாமிரபரணி ஆற்று செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் போலீஸ்லாம் எல்லாரும் போங்க தண்ணி இன்னும் 2 நாளைக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கனமழை காரணமாக தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் 2வது நாளாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். மேலும் சாலைகள் சேதமடைந்து தண்ணீர் தேங்கியதாலும் மரக்கிளைகள் சாலையில் விழுந்து கிடந்ததாலும் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். தென்காசி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் சுமார் 2500 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் பெரும் இழப்பு ஏற்படும் என வேதனை தெரிவித்த விவசாயிகள் வாய்க்காலை தூர்வார வேண்டும் என்றும் பயிர் சேதங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் புதுமந்தை 3வது தெருவில் சுமார் 60க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. இதனால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கிய நிலையில் இதுவரை தங்களை எந்த அதிகாரியும் வந்து பார்க்கவில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் தேங்கியுள்ள தண்ணீரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இங்கே 3 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த வெள்ளக்காய்ச்சி நீங்களே பாருங்கள். அது பிறகு இங்கே யாருமே வந்து பஞ்சாயத்து போர்ட்லேருந்து யாரும் பார்க்கலை, வைக்கலை. நம்ம சின்ன குழந்தைகள்லாம் இருக்காங்க. பாம்புகள்லாம் இங்கே தான் போய்கிட்டு இருக்குது. நீங்களே பாருங்கள் எல்லாத்தையும் சுற்றி. இப்பவுமே என் முட்டை அளவு தண்ணி இருக்குது. நேற்றுலாம் என் நெஞ்ச அளவு தண்ணி கிடந்துச்சு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.